அகம் டிவி வழியே அகத்திற்குள் ஃபேமிலி 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 வந்துட்டாங்க. இதில் நம்ம பிக் பாஸில் இப்போ வந்து பூர்ணிமாவுடைய அம்மா வந்துக்கிறாங்க. அந்த அம்மா அவரே கட்டி பிடிச்சின்னு அம்மா அழுகுறாங்க. பூர்ணிமா அழுவல, பூர்ணிமா சிரிக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி தான் தெரியுமே, எங்கே அழுவணுமோ அது அழுவாது. ஏன்னா அதுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அப்படி போச்சு. வந்து விசித்ரா மேடம் கிட்ட, ஐயோ என் பொண்ணு வந்து ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பூர்ணிமாவுடைய அம்மா. அப்படியே பூர்ணிமா ஷாக் ஆகிட்டாங்க. எப்படியோ வந்து இந்த ஃபேமிலி வீக்கில் கூல் சுரேஷ் தான் நல்லா இருந்திருக்கும். அவர் ஃபேமிலி, அவர் தான் ஃபேமிலி நடிச்சுப்பார். அவர் இல்லாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த இவங்க வந்தாங்க, அர்ச்சனாவுடைய அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அர்ச்சனாவுடைய அப்பா வந்து ரொம்ப சூசகமாக ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, இவங்க யாரும் வெளியே இருக்கிற மேட்டர் இங்கே வந்து பேசக்கூடாது அப்படின்றது தான் வந்து அக்ரிமெண்ட்டு. பூர்ணிமா மூஞ்ச பார்த்தீங்களா எப்படி முழிக்கிறா, அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக ஆக்ஷன்லாம் கொடுக்குறா பாருங்க. பெரிய அப்படியே சிவாஜி கணேசன் லெவலுக்கு அந்த மாதிரி நடிப்பில் திறமையானவங்க நினைப்பு, அவங்களுக்கு நினப்பு தான் பொழப்பு கெடுக்கணுவாங்க. அதுதான் நடந்துனுக்குதாங்க. எப்படியோ போய் தொலையுது டம்மி பீஸ் மாயாவுக்கு ஜிங்ஸை கட்சின்னு மாயா மூஞ்ச பாருங்க, சும்மான சிரிச்சின்னு அப்படியே நம்ம ஒரு வேஷம் போட்டுன்னு. பிக் பாஸ் வேறு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணினே இருக்கிறான். பணங்கள்லாம் கொடுத்தாங்களா பிக் பாஸ்க்கு என்னன்னு தெரில. பிக் பாஸ் டீமுக்கு ஆனால் மாயா கிட்ட தான் கொஞ்சம் பணம்லாம் இருக்குது. ஃப்ரீ டாஸ்க் இது எப்படியோ நல்லா தான் இருந்திருக்கும். குல் சுரேஷ் வீட்டிலேருந்து வந்து தான் நல்லா இருந்திருக்கும். குல் சுரேஷ் தான் எல்லாம் போயிட்டார். என்ன பண்ணுறது, நம்ம ஆள் விஷ்ணுவை வந்து தாக்கிட்டாங்க. நம்ம பூர்ணிமாவுடைய அம்மா விஷ்ணுவை தாக்கிட்டாங்கன்னா ஃபிசிக்கலாக தாக்கலாங்க, மென்டலாக தாக்கிட்டாங்க. அவர் பாவம் ரொம்ப உடஞ்சி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப கலாய்ப்பானுங்க பசங்கள்லாம். நிக்சன் அங்கே உட்காந்து அப்படி ஓடினுக்கிறான். இது ரவீனாவுடைய அம்மா கிட்ட பேசினுக்கிறான். அதெல்லாம் நடந்துனுது. இப்போது விக்ரமுடைய அம்மாவும் அப்பா வந்திருக்காங்க. அதில் ஒரே அழுது ரொம்ப ஒல்லி ஆகிட்டான் விக்ரம். ஏன்னா முன்னாடி வந்து பயில்வான் மாதிரி தெரில, இப்போ வந்து புல்தடிக்கு பயில்வான் ஆகிட்டாருன்ற மாதிரி பேசினுக்கிறாங்க. எப்படியோ ஒழிச்சு தொலையுதுங்க எல்லாம். சித்ரா மேடம் கிட்ட அந்த அம்மா பேசினது தான் அந்த பூர்ணிமாவுக்கு, நம்ம பேசினதெல்லாம் வெளியில் வேறு மாதிரி போயிருக்கு போல இருக்குது. விஷ்ணு கேட்குறாரு, இந்த உங்கள் பொண்ணு வீட்டில் இப்படி தானே மேடம், இப்படி தானே அம்மா பேசிக்கினே இருப்பாளா அப்படின்றாரு. இல்லைங்க, வீட்டில் பேசுவா, ஆனால் வந்து இங்கே ரொம்ப ஓவராக பேசுகிறா, ஏன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லின்னு விஷ்ணு. ஆனால் அவங்க மென்டலாக தாக்கினது ரொம்ப இதுவாக போச்சுங்க. விஷ்ணு ஏன் தான் நம்ம பொண்ணு கிடைக்காத மாதிரி இந்த பூர்ணிமா பின்னாடி சுற்றி நிற்கிறான். பிக் பாஸ் முடிஞ்ச உடனே இதை கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா அவன் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மணியை கூட கொஞ்சம் கலாய்ச்சிக்கிறாங்க. ரவீனாவுடைய அம்மா வந்திருக்காங்க. ஃபேமிலி வர இந்த வாரம் வந்து எப்படியும் நல்லா தான் இருக்கும். இப்போ விஜய் வருவாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு தெரியல. எப்படியோ பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் தான் சொல்லணும் எல்லாருக்கும். பிக் பாஸ் சீசன் 7.